என்னப்பா என்ன பண்ணிட்டு இருக்க? வயநாட்டில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்யறதுக்காக நம்ம ஊரில் பொருட்கள்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அதான் இந்த துணிலாம் அவங்களுக்கு கொடுத்துடலான்னு எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த துணிகளவா கொடுக்க போற? ஏப்பா இதுக்கு என்னவா? துணிகள்லாம் நல்லா பாத்தியா? துணிகள்லாம் வெளுத்து போய் கிடக்கு. சட்டைகள்ல அங்கங்க பட்டனை காணோம், அங்கங்க ஒட்டும் ஓட்டையுமா இருக்கு. இதவா கொடுக்க போற? இதெல்லாம் ஒன்றும் பெரிய டேமேஜ் இல்லைப்பா, அதெல்லாம் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்குவாங்க. சரி, அப்ப நீயே இதை அட்ஜஸ்ட் பண்ணி யூஸ் பண்ண வேண்டியதானே? இதுக்கு வெளியில கொடுக்குற? என்ன இப்படி பேசுற? பின் என்னப்பா, உன்னால இதெல்லாம் யூஸ் பண்ண முடியாதுல்ல? நீ இதை யூஸ் பண்ண விரும்பலைல, அப்புறம் எப்படி இதெல்லாம் மற்றவங்க யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிற? தான் விரும்பியதை மற்றவங்களுக்கும் விரும்பாத வரை உண்மையான இறைநம்பிக்கையாளராக இருக்க முடியாதுன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. நம்ம எதை விரும்பி பயன்படுத்துகிறோமோ அதை மற்றவங்களுக்கு கொடுக்கறதாம்ப்பா தர்மம். அவங்களுக்கு வந்த நிலைமை நாளைக்கு நமக்கும் வராதுன்னு எந்த ஒரு உத்தரவாதமும் கிடையாது. அந்த சமயத்தில் நமக்கு யாராவது இந்த மாதிரி துணிகளை போடுறதுக்கு கொடுத்தா நம்மளோட மனசு எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாரு. கொடுத்தா நல்லதை கொடுப்பா.